வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவை ஒரு புது தளத்துக்கு கொண்டு போன ஒரு முக்கியமான கலைஞனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம மண்ணின் மைந்த கிராமிய கதைகளோட சக்கரவர்த்தி நம்ம இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். பாரதி ராஜான்ற பேரை சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள 1000 நினைவுகள் வந்துட்டு போகும். பசுமையான வயல்வெளி, கரம்பக்காடு, கம்மாக்கரை, ஆலமரத்தடி பஞ்சாயத்து, மண் வாசனை மாறாத மனுஷங்கன்னு இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்துட்டு போகும். அவரோட படங்கள் எல்லாம் வெறும் திரைப்படங்களா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட அசைவா, உணர்வா, உறவா, ஏன் நம்மளையே பிரதிபலிக்கிற ஒரு உயிரோட்டமான கண்ணாடியா தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பல திரைப்படங்களை இயக்கி நம்ம தமிழ் சினிமாவோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு புரட்சிகரமான இயக்குனர் நம்ம பாரதி ராஜா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். You know the situation. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அண்ணன். உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோட அங்க வந்திருக்காங்க. பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? சொன்னா அந்த வாக்கு பலிக்குமான்னு கேக்குறீங்களா? இந்த பாரதி ராஜா என் வீட்டுக்கு டயலாக் வாங்க வர போது ஒரு கவிதை புத்தகம் கொடுத்தேன். ஒரே வருஷத்துல நீ டைரக்டர் ஆவேன்னா அடுத்த வருஷம் தான் 16 வயதுல. என்ன நினைக்கிறீங்க நீங்க? நானா சொல்றேன், தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தமிழ் சொல்லுதியா? 1970 காலகட்டத்துல தமிழ் சினிமா பெரும்பாலும் ஸ்டுடியோக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்துச்சு. அப்போ கிராமத்து சம்பந்தமா ஏதாவது காட்சி தேவைப்பட்டாலும் அதுக்கும் ஸ்டுடியோக்குள்ளேயே தான் செட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருந்த நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சாரு நம்ம பாரதி ராஜா. 1977 வெளியான அவரோட முதல் படமான 16 வயது நிலை தமிழ் சினிமா வரலாற்றையே மாத்தி அமைச்சிச்சு. இந்த படத்தோட ஆரம்ப கட்ட வேலைகள் அப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் செட் போடுற வேலைகள்லாம் சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டப்போ, நான் ஸ்டுடியோக்கு போக போறதில்ல, கதை சொல்றதுக்காக கிராமத்துக்கு போக போறேன்னு சொன்னவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இதை வெறும் வார்த்தைகள்ல மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் செஞ்சு காமிச்சாரு பாரதி ராஜா அவர்கள். அவரோட கேமராவை தூக்கிக்கிட்டு நேரா தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு, குரங்கணி மாதிரியான கிராமங்களுக்கு போய் அங்க இருக்கிற மனுஷங்க கிட்ட பழகி அவங்களோட வாழ்வியலை, பேச்சுகளை, பாவனைகளை நல்லா கூர்ந்து கவனிச்சு அதுல இருந்து உருவானதுதான் அவரோட காலத்தால அழியாத பல திரைப்படங்கள். கிராமத்து வாழ்க்கைய அதோட அப்பட்டமான உயிரோட்டமான இயல்போட திரையில கொண்டு வந்தவர் தான் நம்ம இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். கிராமத்து மக்களோட பேச்சு மொழி, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட சிரிப்பு, கோபம், துயரம்னு எல்லாத்துலயும் செயற்கைத்தனம் இல்லாம இயற்கையா திரையில அப்படியே தத்துரூபமா கொண்டு வந்தாரு பாரதி ராஜா அவர்கள். இதுவரைக்கும் பெரும்பாலும் நகரத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த நம்ம தமிழ் சினிமா பாரதி ராஜா அவர்கள் மூலியமா நம்ம கிராமத்து மண் வாசனையையும் திரையில காட்டுச்சு. இந்த ஒரு மாற்றம் தான் அவர் சினிமால ஏற்படுத்தின முதல் புரட்சி. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள். ரசிகர்களுக்கும் இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்படங்கள்ல வர கதாபாத்திரங்களை பார்க்கும்போது நம்ம கிராமத்துல இருக்க யாரோ ஒருத்தரோட ஞாபகம் நமக்கு வந்துட்டு போகும். 6 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள்னு அந்த கதாபாத்திரங்கள்லாம் வேற ஒரு ஆள் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிராமத்துல இருக்க ஆள் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடிகர்களை அந்த கதாபாத்திரங்கள்ல நடிக்க வச்சிருக்க மாட்டாரு, அந்த கதாபாத்திரமாவே வாழ வச்சிருப்பாரு. கிராமத்து வாழ்க்கையை காட்சிப்படுத்துறதுல பாரதி ராஜா அவர்கள் நடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவரோட படங்கள்ல வர வீடு, வயல்வெளி, ஆறு, குளம், புளிய மரத்தடி, மழை, வெயில், நிலா வெளிச்சொன்னு ஒவ்வொன்னையும் அப்படியே அழகா நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்படங்களுக்கு உயிரூட்டிய இன்னொரு மாபெரும் சக்தி தான் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். பாரதி ராஜா, இளையராஜா இந்த 2 ராஜாக்களோட கூட்டணிய தமிழ் சினிமாவோட பொற்காலம்னே சொல்லலாம். கிராமிய பாடல்கள், பின்னணி இசைன்னு எல்லாமே அந்த கிராமத்து மண்வாசனைக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சிருக்கும். பாரதி ராஜா அவர்களுடைய மண்வாசனை கலந்த காட்சியும் இளையராஜா அவர்களுடைய உணர்வு பூர்வமான இசையும் சேர்ந்து ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துச்சு. இப்போ பாரதி ராஜா இளையராஜா சார் அவரோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இளையராஜா சார் என்ன கேட்டாரு, பாரதி ராஜா சார் என்ன சொல்றது அவங்க 2 பேத்துக்கு தான் புரியும். நாங்க பக்கத்துல நிற்போம், அவங்க பேசுறது கேட்கும், ஆனா கண்டென்ட் புரியாது. திரும்பி பார்த்து வாய் இன்செக்ஷனே இருக்காது. ரீடிங் அந்த இடத்துல சுற்றி நிற்பாங்க, நோட்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு போட்டோன்னு அப்படியே போட்டே இருந்தது. அந்த அத்துவான சீன் வந்துருச்சு. அத்துவான சீன் போகும்போது டேரக்டர் கூட சொல்லிட்டார். டேரக்டர் உள்ளே வந்தார் 2 தடவை பார்த்தார். ஓகே, சுதாகர்னா ஃப்ளூட்டிஸ்ட். அவரோட உட்காந்து என்னமோ இல்லை அவரோட இல்லை
அவர் வந்து உள்ளே போய் உட்காந்துருக்கிறார், உள்ளே உட்காந்து அவருடைய ஸ்டெயின் வந்து இந்த ரீதிங்களுக்கு சவுண்டு கேட்கல, ஒரு ஃப்ளூட்டு வாசிக்க ஆரம்பிச்சா ஒரே வெறும் ஃப்ளூட், ஒரு வெறும் புல்லாங்குள்ள, வேற ஒரு சவுண்டும் கிடையாது. சீனோட டெப்த் வந்து எங்கேயோ போயிடுச்சு. படத்தில் ரீரிகார்டிங்கிறது எவ்வளவு சரியாக மாற்றும் அப்படிங்கிறத படமாக பார்த்து கற்றுக்கிட்ட முதல் காட்சி இது. படத்தில் முதல் மரியாதையில் இந்த காட்சி தான். ராஜா அவர்களுடைய படங்கள் வெறும் கிராமத்து அழகியல காட்டுறதோட மட்டும் நிக்காம அது கிராமத்துல நிலவுற ஆழமான சமூக பிரச்சனையையும் மனித உறவுகளோட சிக்கலையும் ரொம்பவே தைரியமா பதிவு பண்ணுச்சு. காதல், நட்பு, குடும்ப உறவு, சாதி பிரச்சனை, மூட நம்பிக்கை, கௌரவம், வன்மம்னு பல விஷயங்களை அவர் தன்னோட படங்கள்ல பேசினாரு. குறிப்பா அவர் காதலை பத்தி பேசின விதம் ரொம்பவே தனித்துவமானது. கிராமத்து காதலோட தூய்மை, அதோட வெளிப்படைத்தன்மை, அதோட வலி, அதனால ஏற்படுற விளைவுகள்னு இது எல்லாத்தையும் ரொம்பவே அழகாவும் உணர்வு பூர்வமாகவும் காட்டியிருப்பாரு. முதல் மரியாதை அப்புறம் கடலோர கவிதைகள், இந்த 2 படங்கள்ல ஏற்படுற மாறுபட்ட காதல் ரொம்பவே தனித்துவமா இருக்கும். இதே மாதிரி கிராமத்து வாழ்க்கையில இருக்கிற கௌரவ பிரச்சனை, தலைக்கணம், பஞ்சாயத்து, சாதி பாகுபாடு, மூட நம்பிக்கை மாதிரியான விஷயங்களையும் துணிச்சலா வெளிச்சம் போட்டு காட்டினாரு. மனித உணர்வுகளோட சிக்கலையும் அதோட போராட்டங்களையும் ரொம்பவே நுணுக்கமான விதத்துல காட்சிப்படுத்தியிருப்பாரு. ராஜா அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா தமிழ் சினிமா ஒரு புது திசையில பயணம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தமிழ் சினிமால ஒரு தனிச்சிறப்பு மிக்க பாணியை அவர் உருவாக்குனாரு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஏற்படுத்தின தாக்கம் மத்த இயக்குநர்கள்கிட்டையும் அது எதிரொலிச்சிச்சு. புது இயக்குநர்களும் கிராமத்து வாழ்க்கையை மையமா வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பாரதி ராஜா அவர்கள் தனியால ஆரம்பிச்ச ஒரு பயணம் தமிழ் சினிமா உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. இயக்குநர்களின் இயக்குனர்னு புகழப்படுற அளவுக்கு ஒரு புது தலைமுறை இயக்குநர்களுக்கு முன் மாதிரியா இருந்திருக்காரு நம்ம பாரதி ராஜா அவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நகரத்து கதைகளையும் மாறுபட்ட கதாபாத்திரங்களையும் இயக்க தொடங்கினாலும் அவரோட வேர்கள் எப்பயுமே கிராமத்து வாழ்க்கையோட தான் பின்னி பணஞ்சிருந்துச்சு. அலைகள் ஓய்வதில்லை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, இந்த மாதிரியான படங்கள்லாம் நகரத்து கதைகளா இருந்தாலும் மனித உணர்வுகளையும் உறவுகளோட ஆழத்தையும் பேசும்போது அது கிராமத்து மனுஷனோட பிரதிபலிப்பா தான் இருந்துச்சு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய எல்லா படங்கள்லயும் ஏதாவது ஒரு மூலையில அந்த கிராமத்து சாயல் ஒளிஞ்சிருக்கும். பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தின நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்னு நிறைய பேர் இன்னைக்கு தமிழ் சினிமால முன்னணி ஆளுமைகளா வளம் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் பாரதி ராஜா அவர்களோட ஆளுமைக்கு ஒரு முக்கியமான சான்று. பாரதி ராஜா அவர்களுடைய வேதம் புதிது, கிழக்கு சிமையிலே மாதிரியான பல படங்கள் தேசிய விருதை பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம 2004 வருஷம் இந்திய அரசோட மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதை வாங்கி நம்ம தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்த்தாரு நம்ம பாரதி ராஜா. உண்மையான காட்சிகளை அழகா திரையில கொண்டு வந்த நம்ம பாரதி ராஜா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கடுமையான இயக்குனரா தான் இருந்திருக்காரு. நடிகர்கள் கிட்ட இருந்து அவருக்கு தேவையான நடிப்பு வர்ற வரைக்கும் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாரு. எத்தனை டேக் போனாலும் அவர் நினைச்சதை அடையாம விடவே மாட்டாரு. அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தான் அவர் எடுத்த ஒவ்வொரு காட்சியிலையும் உயிரோட்டத்தையும் யதார்த்தையும் கொண்டு வர காரணமா இருந்திருக்கு. அதே நேரத்துல பாரதி ராஜா அவர்கள் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொடுக்கிற புது யோசனைகளுக்கும் வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து பல புது இயக்குநர்கள் உருவாக்குறதுக்கும் காரணமா இருந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமால கிராமிய கதைகள், யதார்த்தமான சித்தரிப்புகள்னு பல விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முதல்ல விதை போட்டவர் பாரதி ராஜா அவர்கள் தான். அவரோட படங்கள் தான் கிராமத்து வாழ்க்கையையும் திரையில கொண்டு வந்து அதுலயும் ஒரு கலை படைப்பா ஜொலிக்க முடியும்ன்றத நிரூபிச்சிச்சு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரம். அவர் வெறும் இயக்குனர் மட்டும் இல்ல, அவர் ஒரு கிராமிய கலைஞன், ஒரு சமூக புரட்சியாளர், ஏன் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி கூட. அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம தலைமுறையை மட்டும் இல்லாம இன்னும் பல தலைமுறைகளை கடந்து நிற்கும். ஏன்னா அதெல்லாம் வெறும் திரைப்படங்கள் மட்டும் இல்ல, அது எல்லாமே நம்ம மண்ணோட, நம்ம மக்களோட, நம்ம கிராமத்து வாழ்க்கையோட உயிர் நாடி. பாரதி ராஜா அவர்களுடைய திரைப்படங்களை ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் இந்த கதையோட காலகட்டத்துக்கே நம்மள கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாரு. சோ உங்கள எத்தனை பேருக்கு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.